ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாக்லேட் பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில். இதுக்கு ஓவன் தேவையில்ல, நம்ம அடுப்புலேயே பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சாக்லேட் 180 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். நான் அதனால் கீழே தண்ணி கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இந்த சாக்லேட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகணும், லம்ஸ் இல்லாத அளவுக்கு மெல்ட் ஆகணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். இதில் நான் 60 கிராம் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டரும் சாக்லேட்டும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி சில்கியாக வரும். கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும். நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே இருக்கும்போது 120 கிராம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா சில்கியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த எல்லா பொருளுமே ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும். வேணுன்னா க்ரீமை கூட ஹீட் பண்ணி சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்படியுமே செய்யலாம். நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிக்கும் போது இந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா சாக்லேட் மெல்ட் ஆகிடும். கனாஷ் பதத்துக்கு இது வந்துடும் பாருங்கள். இந்த அளவுக்கு இதில் லம்ஸ் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் 380 ml பால் எடுத்திருக்கேன். பாலுக்கு 80 கிராம் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. 10 கிராம் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது ட்ரை ஈஸ்ட்டு தான், உடனே ஆக்டிவேட் ஆகிடும். பால் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ சாக்லேட் கனாஷை நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பைப்பிங் பேக் வச்சுருக்கேன். பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கலாம். இது பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் இன்னும் கூலாக அது ரொம்ப திக்காகிடும். அதனால இந்த அளவுக்கு போதும். இப்போ ஈஸ்ட் பாருங்கள் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. 540 கிராம் மாவு எடுத்திருக்கேன். ஈஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பாலே கரெக்டாக இருக்கும் இதுக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணியோ பாலோ சேர்க்க தேவையில்லை. ஒருத்தருக்கு மாறுபடும். அப்போ நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்க்கும்போது ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம நல்லா நீட் பண்ணோம்னா ஒரு 20 மினிட்ஸ் நீட் பண்ணணும். அப்போ பண்ணோம்னா மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். கையிலெல்லாம் ஒட்டாது. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் பாருங்கள் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போது 80 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப கட்டியாலாம் இருக்கக்கூடாது. ஐஸ் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜிலலாம் இருந்திங்கன்னா நம்மளால் பிசைய முடியாது. இந்த அளவுக்கு பட்டர் சாஃப்டாக இருக்கணும். நல்லா நீட் பண்ணணும். எனக்கு 20-25 நிமிஷம் ஆச்சு மாவு நீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அது நீட் பண்ணியாச்சு, மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு இப்படி இழுத்து பார்க்கும்போது கட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா நீட் பண்ணணும். நல்லா எந்த அளவுக்கு இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி மாவு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சால் தான் இந்த பன் நல்லா வரும். பன்னு ப்ரெட் எல்லாமே அவ்வளோதான். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நான் மாவு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா மாவு பாருங்கள் கட் ஆகாமல் வரும். இந்த அளவுக்கு வந்தால் மாவு ரெடின்னு அர்த்தம். இப்போ இதை நான்
சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எடை போட்டு கூட வைக்கலாம். 30 கிராம் வர அளவுக்கு கூட வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து வீட்டுக்கு தானே செய்கிறேன்றதுனால குத்து மதிப்பாக தான் செய்கிறேன். நான் ஒன்றும் அந்தளவுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து செய்யலை. நம்ம உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி தான் உருண்டை பிடிக்கணும். நம்ம வந்து சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாகவும் போட்டு உருண்டையை அழுத்தக்கூடாது. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். பாருங்கள், எல்லா மாவுமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ்க்கு வந்து பூம் ஆகிறதுக்கு விடலாம். இப்போ பைப்பிங் பேக் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரை பேனில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். நீங்கள் கடலெண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. ஸ்மெல் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இது பாருங்கள், நல்லா வந்து பூம் ஆகி டபுளாக கிடச்சிருக்கு. எண்ணெய் வந்து ஃபுல் மீடியமில் தான் இருக்கணும். ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். நம்ம போட்டோம்னா அது பொறுமையாக ஃப்ரை ஆகி மேலே வரணும் அந்த பன்னு. அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து க்ளீனாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்லோவாக வேகணும். இது நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். நல்லா சிம்மிலே வச்சு செய்யணும். இது ஒரு 1 ஹவரில் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா 16 நம்பர் பன்ஸ் வந்திருக்கு. இதுவே வெளியில் வாங்க போனோம்னா ஒரு பன்னு 30 ரூபா 35 ரூபா சாக்லேட் பன் வரும். நம்ம ஒரு 200 ரூபா செலவு பண்ணோம்னா 16 பன்னு கிடச்சிருக்கு எனக்கு. இந்த அளவுக்கு கோல்டன் கலர் மாறினோடனே எடுத்துடலாம். திருப்பிட்டு ஸ்லோவில் வேக வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவுமே நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்குது, தொட முடியல. சுகர் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் சின்னமன் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இதை வந்து பன்னில் கோட் பண்ணிக்கலாம். அந்த சின்னமன் ஸ்மெல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். எங்கள் வீட்டில் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அதனால் நான் சேர்த்துருக்கேன். எல்லா பன்னுமே இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து சாப்ஸ்டிக்கில் ஹோல் போட்டுக்கிறேன். நீங்கள் நைஃப்பில் கூட ஹோல் போடலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சாக்லேட் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டர்டு இல்லை ஒயிட் சாக்லேட் ஃபில்லிங்கு எதை வேணாலும் பண்ணலாம். மேங்கோ கஸ்டர்டு கூட பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் சாக்லேட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களுமே வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள்.